கேட்குறாரு. அதுக்கு முத்து அருணை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதை கேட்டு அருண் வச்சா என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அப்படியே கண்கலங்க பார்த்துட்டு இருக்காரு. அதாவது சீதாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது அருண் தான் அந்த மாதிரி முத்து மேல தேவையில்லாம பழிய போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சீதா பார்த்தீங்கன்னா அருண் மேல பயங்கர கோபப்பட்டு இனிமேல் நான் அவங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா முத்து தான் அப்படி இப்படின்னு சீதாட்ட பேசி சமாதானப்படுத்தி இந்த மாதிரி அருண் வீட்டுக்கு இந்த மாதிரி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்படி கூட்டிட்டு வந்துட்டு விட்டுட்டு போகலாம் அப்படின்னு இருக்கும்போது அங்க இருந்த அருணை தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி முத்து சொல்றாங்க, அங்க பாரு, அதாவது நீ என்ன எப்படி பாக்குற அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் உன்னை வந்துட்டு ஒரு தம்பி மாதிரியும் சீதாவை என்னோட தங்கச்சி மாதிரியும் தான் பாக்குறேன். நீங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இப்படி இருக்கும்போது நீ வந்துட்டு என் கூட நல்லபடியா பேசி பழக கூட வேண்டாம், நீ என்கிட்ட பேசவே வேண்டாம். ஆனா நீயும் சீதாவும் நல்லா இருந்தா போதும், அவ்வளவுதான். என்னை பத்தி நீ யோசிக்காத, நானும் உன் வழியில வரமாட்டேன், நீயும் என் வழியில வராத, சீதா கூட சந்தோஷமா இரு, அதுவே எனக்கு போதும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி என்ன பழி வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம உன்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காத, என்னால உனக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டாருன்னு வச்சு இவரை போய் தப்பா நினைச்சிட்டு எவ்வளவு நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாரி முத்து என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட முத்து என்னடா பொசுக்குன்னு இப்படி திருந்திட்டேன், சரி இப்பவாது இவனுக்கு புரிஞ்சுச்சே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு.